வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்று 2026ஆம் ஆண்டு ஜனவரி 27ஆம் நாள். இன்றைக்கான தியான வசனம், அவர்கள் சொல்லுகிறார்கள், செய்கைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். தீத்து 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பேசுவது ஒன்று, செய்வது ஒன்று. அது ஒரு அலுவலகம். உயர் அதிகாரியின் பிஏவாக செயல்படுபவர் ஊழியர்களுக்கு பல வேலைகளை சொல்லிக் கொண்டிருப்பார். ஊழியர்கள் செய்ய மறுத்தால், ஐயா சொல்ல சொன்னாரு, நான் சொல்றேன், நானா எதுவும் சொல்லலை என்று சொல்லுவார். இது அவரது நிரந்தர வாசகம். பல வேளைகளில் ஊழியர்களுக்கு பிஏவின் பேச்சில் சந்தேகம் இருந்தாலும் பேசாமல் இருந்தார்கள். ஒருமுறை கருத்து கேட்பு கூட்டத்தில் பிஏவின் குட்டு வெளிப்பட்டது. ஐயா சொல்லாத பலவற்றையும் பிஏ சுயநலமாக ஊழியர்களை செய்ய வைத்திருக்கிறார், ஊழியர்களை ஏமாற்றியிருக்கிறார் என்ற உண்மை வெளிப்பட்டது. இன்றைய தியான வசனம் கிரேத்தா தீவில் உள்ள திருச்சபை மற்றும் சபையாருக்கு சொல்லப்பட்டது. கிரேத்தா தீவில் உள்ள திருச்சபைகள் கிறிஸ்துவை அறிந்த விசுவாசிகள். ஆனால் அவர்களில் பலர் தங்கள் விசுவாசத்திலிருந்து வழுவி கள்ள தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறவர்களாக மாறியிருந்தார்கள். இது அவர்களது சுய எண்ணங்களால் வந்தது. இந்த திருச்சபைகளை சீர் செய்ய பவுல் தீத்துவை நியமித்தார். அவருக்கு எழுதிய நிருபங்களிலேயே தன்னுடைய ஆலோசனைகளை கொடுக்கிறார். சொல்லுக்கும் செயலுக்கும் வேறுபாடுள்ள சபையாரை தீர்க்கதரிசிகளை கையாளும் விதத்தை விவரிக்கிறார். நமது சொல்லும் செயலும் ஒன்றிணைந்து செல்லும்போதுதான் நம்மீது எல்லோருக்கும் நம்பிக்கை வரும். ஆனால் இயேசுவை விசுவாசிக்கிறவர்களான நாம் வாய் நிறைய வேத வசனங்களை வைத்துக்கொண்டு மனம் நிறைய துவேஷத்தையும் சுயநலத்தையும் பொறாமையையும் மற்றும் எல்லா மோசமான குணங்களையும் வைத்திருக்கிறோம். அப்படியானால் நம்முடைய சொல்லும் செயலும் எப்படி ஒன்றிணையும்? உண்மையில் நாம் கடவுளை ஏமாற்றுகிறோம் என்பதுதானே பொருள். இன்றைய தியான வசனம் நம்மை ஆராய்ந்து பார்க்க தூண்டுகிறது, சீர்திருத்திக் கொள்ள அழைக்கிறது. ஆண்டவரின் வார்த்தைகளே நம்முடைய வார்த்தைகளாக இருக்க வேண்டும். ஆண்டவரின் வார்த்தைகளே நம்முடைய செயல்பாடுகளாக மொழிபெயர்க்கப்பட வேண்டும். அன்பு என்பது சுயநலமாக மொழிபெயர்க்கப்படக்கூடாது. கருணை என்பது பொறாமையாக மொழிபெயர்க்கப்படக்கூடாது. இதை ஆண்டவர் விரும்பவில்லை. நாம் கடவுளின் அன்பை அன்பாகவே ருசித்திருக்கிறோம். கடவுளின் கிருபையை கிருபையாகவே ருசித்திருக்கிறோம். மீட்பை மீட்பாகவே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கையில் நாம் பிறருக்கு பகிர்ந்து அளிக்கும் போது மட்டும் ஆவியின் கனிகள் நிறம் மாறி சுயநலத்தின் கனிகளாக போவது தவறு. இதை ஆண்டவர் வெறுக்கிறார். இயேசுவின் பிள்ளைகளாக, அவருடைய வார்த்தைகளை பேசுகிறவர்களாக மட்டுமல்லாமல் செயலிலும் அதையே காட்டுகிறவர்களாக நாம் வாழ்வோம். நாம் ஜெபிப்போம். அன்பின் கடவுளே, நீர் அன்பானவராகவே இருக்கிறீர். உமது மகனின் வழியே எங்களுக்கு வாழ்க்கையின் தேவையான அன்பையும் நம்பிக்கையும் கிருபையும் கொடுத்திருக்கிறீர். இதை அனுபவிக்கிற நாங்கள் இவற்றையே மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அளிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் வழியே பிதாவே, ஆமேன். இன்றைக்கான கேள்வி, எந்த தீவில் உள்ள திருச்சபைகள் கிறிஸ்துவை அறிந்த விசுவாசிகள்? எந்த தீவில் உள்ள திருச்சபைகள் கிறிஸ்துவை அறிந்த விசுவாசிகள்? கேள்விக்கான பதிலை கீழ்க்கண்ட எண்ணுக்கு SMS அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். 9841809796.